வணக்கம். தேன்மொழி சேலம். திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குறள் எண் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறள் விளக்கம். சிறப்பையும் செல்வத்தையும் ஒருங்கே அளிக்கின்ற அறத்தை விட உயிர்களுக்கு நன்மை தருவது வேறெதுவாக இருக்க முடியும்? குறள் எண் 32. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. குறள் விளக்கம். அறத்தை விட மனிதர்க்கு செல்வம் வேறில்லை, அறத்தை மறப்பதைப் போன்ற கேடும் வேறு இல்லை. குறள் எண் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். குறள் விளக்கம். நம்மால் இயன்ற அளவு இயன்ற வகையில் செல்லும் இடமெல்லாம் நாம் அறச்செயல்களை செய்தல் வேண்டும். குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. குறள் விளக்கம். மனத்தில் குற்றமில்லாதவன் செய்கின்ற செயலே அறமாகும், மன தூய்மை இல்லாத செயல் அறமாகாது. குறள் எண் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். குறள் விளக்கம். பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொற்கள் ஆகிய 4ம் இல்லாது வாழ்வதே அறமாகும். குறள் எண் 36. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. குறள் விளக்கம். ஒருவன் இளமையிலேயே காலம் தாழ்த்தாது அறம் செய்ய வேண்டும். அவன் உடலிலிருந்து எப்போது உயிர் பிரிந்தாலும் அறமானது துணை செய்யும். குறள் எண் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. குறள் விளக்கம். பல்லக்கை சுமந்து செல்பவனுக்கும் அதில் அமர்ந்து செல்பவனுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு போன்றது என்று அறத்திற்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. குறள் எண் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்குங் கல். குறள் விளக்கம். எந்த ஒரு நாளும் தவறாது ஒருவன் அறம் செய்தான் என்றால் அவன் மீண்டும் பிறவி எடுக்கும் வழியை கல் போன்று அந்த அறம் அடைக்கும். குறள் எண் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. குறள் விளக்கம். அறம் செய்வதால் வருவதே உண்மையான இன்பம், மற்றவையெல்லாம் புகழை அளிக்கவே செய்யும். குறள் எண் 40. செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. குறள் விளக்கம். ஒருவன் செய்ய வேண்டியது அறம் மட்டுமே, அதுபோல் ஒழிக்க வேண்டியது பழி தரும் செயல்களையே. நன்றி.